Hi students, greetings for the day. So now, today, let us see the class 9, unit 1, supplementary. Okay, the title name is The Envious Neighbors. Is written by a Japanese folktale. Okay, so what is envious? What do you mean by envious? Envious meaning என்ன அப்படின்னா, envious means பொறாமை. ஓகேவா? ஸோ பொறாமை, உங்களுக்கு தெரியும் இல்லையா பொறாமைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெய்பர்ஸ் மீன்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா, who are the neighbors, யாரெல்லாம் நெய்பர்ஸ் சொல்லுவோம்னா அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கவங்கள நம்ம நெய்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். So now read the Japanese, we'll start to read this lesson. Okay, now read the Japanese folk tale about two neighbors and how their character changed their lives. So Japanese folk tale எழுதின இந்த லெசன்ல நம்ம கவனிப்போம் என்ன அப்படின்னா, ரெண்டு neighbors, about the two neighbors, ரெண்டு neighbors and how their characters changed their life. அவங்களோட கேரக்டர் வந்து அவங்க வாழ்க்கையை எப்படி மாற்றிருக்கு அப்படின்றத இந்த சப்ளிமெண்ட்ரியில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வில் ஸ்டார்ட் டு see this. Okay, in the old days there lived an honest man with his wife who had a pet dog. So old days, பழைய காலத்தில் வந்து there lived an honest man. ஹானஸ்ட்னா உங்களுக்கு யாருன்னு தெரியும் இல்லையா? ஸோ உண்மையானவங்க அப்படின்னா ஹானஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஹானஸ்ட் மேன் வித் ஹிஸ் வைஃப். ஒரு ஹானஸ்ட் மேன் வந்து அவங்களோட மனைவியோட வாழ்ந்துட்டு வராங்க. ஹூ ஹேட் அ பெட் டாக். அவங்களுக்கு ஒரு பெட் டாக் ஒன்று வளர்த்துட்டு வராங்க, அதாவது செல்ல நாய் ஒன்று வளர்த்துட்டு வராங்க. ஓகேவா? விச் தே யூஸ் டு ஃபீட் வித் ஃபிஷ் அண்ட் tidbit ஃப்ரம் தேர் ஓன் கிச்சன். விச் தே யூஸ் டு ஃபீட். ஸோ ஃபீட்னா என்னது? அதுக்கு வந்து ஃபீட் பண்ணுறது. டாகுக்கு வந்து என்ன ஃபீட் பண்ணுவாங்களோ அப்படின்னா ஃபிஷ்ஷும் அண்ட் tidbit ஃப்ரம் தேர் ஓன் கிச்சன். tidbit மீன்ஸ் சம் டேஸ்டி ஃபுட். ஓகேவா? பீசஸ் ஆஃப் டேஸ்டி ஃபுட். அவங்க கிச்சனில் வந்து ஏதாவது டேஸ்டி ஃபுட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்களாம், தன்னுடைய பெட் டாக்கு வந்து ஃபீட் பண்ணுவாங்களாம். ஓகே, ஒன் டே ஆஸ் த ஓல்டு ஃபோக்ஸ் வென்ட் அவுட் டு ஒர்க் இன் தேர் கார்டன். ஓல்டு ஃபோக்ஸ் அப்படின்னா, ஃபோக்ஸ்னா அந்த ரெண்டு பேர், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஓகேவா? அந்த ரெண்டு பேரை தான் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ஓல்டு ஃபோக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்களுக்கு வயசாயிடுச்சு, அதனால வந்து அவங்கள ஓல்டு அப்படின்னு சொல்றோம். ஃபோக்ஸ்னா அவங்க ரெண்டு பேரை மீன் பண்றோம். ஒன் டே ஆஸ் த ஓல்டு ஃபோக்ஸ், ரெண்டு பேரும் வென்ட் அவுட் டு ஒர்க் இன் தேர் கார்டன். ஸோ கார்டன்ல ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா கார்டனுக்கு போயிட்டு வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்டனுக்கு போறாங்க. த டாக் வெண்ட் வித் தெம். ஸோ டாக் வந்து பெட் டாக். நம்ம வீட்டில் இப்போ ஒரு பெட் டாக் வளர்த்தோம்னா என்னமா பண்ணுவோம், நம்ம எங்கே போனாலும் நம்ம பின்னாடியே வருமா? ஸோ அந்த மாதிரி அந்த டாக் வந்து என்ன பண்ணுதுன்னா கார்டனுக்கு அவங்க பின்னாடியே போகுது. அண்ட் பிகெயின் பிளேயிங் அபவுட். என்ன பண்ணுது, கார்டனுக்கு போயிட்டு அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. டாக் வந்து ஜாலியாக விளையாட ஸ்டார்ட் பண்ணி விளையாடிட்டு இருக்கு. ஆல் ஆஃப் அ சடன் மீன்ஸ் சடனா த டாக் ஸ்டாப்ட் ஷார்ட் அண்ட் பிகெயின் டு பார்க் பவ் வவ் வவ் wagging his tail violently. ஸோ என்ன பண்ணுன்னா the dog stopped short அப்படின்னா விளையாடிட்டே இருந்த அந்த டாக் வந்து திடீர்னு ஒரு இடத்துல சடனாக என்ன பண்ணுதுன்னா ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகுது. ஸ்டாப் ஆகி என்ன பண்ண ஆரம்பிக்குதுன்னா begin to bark means begin past tense is begin. ஸோ பிகின்னா என்ன அப்படின்னா தொடங்குறது, பிகெயின் அப்படின்னா தொடங்குச்சு அப்படின்னு அர்த்தம். begin to bark என்ன பண்ணுன்னா பார்க் குறைக்க ஆரம்பிச்சிது, பவ் வவ் வவ் அப்படின்னு குறைக்க ஆரம்பிச்சிது. wagging his tail violently. wagging means moving. ஓகேவா? moving rapidly to and fro motionல வேகமா வந்து என்ன பண்ணுது, violent-ஆ தன்னுடைய டெய்ல வந்து, டெய்ல் மீன்ஸ் வால், தெரியும் இல்லையா டாகோட வால், டெய்ல்னு சொல்லுவோம். ஸோ டெய்ல வந்து violent-ஆ நல்லா வேகமா என்ன பண்ணுது, முன்னாடி பின்னாடியும் ஆட்டிகிட்டே இருக்கு. the old people thought that there must be something nice to eat under the ground. ஓகேவா? ஸோ இந்த டக்குன்னு டாக் வந்து விளையாடுறதை நிறுத்திட்டு ஒரு இடத்த பார்த்து நல்லா பார்க் பண்ணவும் குறைக்கவும் அதை வளர்த்துட்டு வந்த அந்த ரெண்டு ஓல்டு பீப்புள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அது ஏதோ ஒன்று நல்ல
ஃபுட்டு வந்து பார்த்துருச்சு, அதுக்கேற்ற நல்ல ஃபுட்டு சாப்பிட்றதுக்கான நல்ல ஃபுட் வந்து பார்த்துருச்சு, ரொம்ப நல்லா இருக்கு ஃபுட் ஏதோ ஒன்று பார்த்துருச்சு, அதனால தான் வந்து அது குறைக்குது. கிரவுண்டுக்கு கீழே ஓகேவா, அண்டர் த கிரவுண்டுக்கு கீழே ஏதோ ஒன்று இருக்கு போல, அதனால தான் வந்து அதுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதோ ஒன்று இருக்கு போல, அதனால தான் அது வந்து குறைக்குது. So they brought a spade and began digging when lo and behold, okay, so they brought a spade. Spadeனா மம்முட்டி, நீங்க எல்லாம் மம்முட்டி எல்லாம் பார்த்துருக்கீங்களாமா? So spade அப்படின்னா மம்முட்டி அப்படின்னு. They brought a spade and began digging. So digging means குழி தோன்றது ஓகேவா. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா மம்முட்டி எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்த தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. When lo and behold, the place was full of gold pieces and silver and all sorts of precious things which had been buried there. ஸோ அவங்க வந்து பேர் எடுத்துகிட்டு வந்து நல்ல குழி தோண்ட ஆரம்பிச்சதும் திடீர்னு அவங்களுக்கு கண்ணில் என்ன படுது அப்படின்னா, the place is with full of gold pieces and silver. ஸோ தங்கங்களும் வெள்ளிகளும் வந்து நிறைய நிறைஞ்சிருக்கு. அந்த இடத்துல வந்து புதைச்சி வச்சிருக்காங்க. மம்முட்டி வச்சு டிக் பண்ணவும் குழி தோண்டவும் அந்த கோல்டு சில்வர் எல்லாமே வந்து இவங்க கண்ணுக்கு தெரியுது ஓகேவா. அண்ட் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் ப்ரீஷியஸ் திங்ஸ்னா இன்னும் வேல்யூபிள் திங்ஸ் எல்லாமே வந்து அவங்க கண்ணுக்கு தெரியுது. which had been buried there, அங்கே புதைச்சி வச்சிருக்காங்க. So they gathered the treasure. Gathered means ஒன்று சேர்த்துக்கிறது ஓகேவா. So they gathered the treasure. You know what is treasure? Treasure means புதையல் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா. So they gathered the treasure. புதையலை வந்து என்ன பண்றாங்கன்னா கேதர் பண்ணி வச்சுக்கிறாங்க. And after giving alms to the poor, alms means offerings. அந்த அனாதை குழந்தைகள்லாம் இருக்காங்க இல்லையா, அனாதை இல்லத்துல இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களாம் alms அப்படின்னு சொல்லுவாங்க. alms means offerings சொல்லுவாங்க. And after giving alms to the poor, கொஞ்சம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அங்க இருக்கிற புவர் பீப்புளுக்கு கொடுத்துட்றாங்க. அதாவது அந்த ஆர்ம்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கொடுத்துட்றாங்க பாதி. brought themselves rice field and corn field and became wealthy people. பாதி பண புதையல்ல இருந்து வந்து பாதி பணத்தை என்ன பண்றாங்கன்னா ஆர்ம்ஸ்க்கு கொடுத்துட்றாங்க. மீதி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ரைஸ் ஃபீல்டும் கார்ன் ஃபீல்டும் வைக்கிறாங்க ஓகேவா. ரைஸ் ஃபீல்டு கார்ன் ஃபீல்டு வச்சு என்ன ஆகும்னா became வெல்தி பீப்புளா அவங்க வந்து மாறிடுறாங்க. அதாவது நல்ல ஓரளவுக்கு வெல்தா இருக்க பீப்புளாக வந்து அவங்க வந்து மாறிடுறாங்க. ஓகே. Now in neighboring house there dwelt a covetous and stingy old couple who, when they heard what had happened, came and borrowed the dog, and having taken him home prepared a great feast for him and said, up to this purpose. Okay, so now in the neighboring house, இப்போ வந்து இந்த old people பற்றி இவ்வளோ நேரம் பார்த்தோம். இதுக்கப்புறம் வந்து நெய்பரிங் ஹவுஸ், பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லுவோமா. ஸோ இந்த பக்கத்து வீட்டுக்காரங்களை பற்றி பார்க்க போகிறோம். now in the neighboring house there dwelt means குடியிருத்தல் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா. dwelt means குடியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். a covetous means was பேராசை அப்படின்னு ஓகேவா. stingy means கஞ்சத்தனமா இருப்பாங்க சொல்லுவாங்க இல்லையா, ஏன் இவ்வளோ கஞ்சமா இருக்கேன் சொல்லுவாங்க இல்லையா. stingy means கஞ்சத்தனமா இருக்க. old couple means you know what is coupleனா என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சேர்ந்து இருக்கிறதா கப்பல் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் கப்பல் அப்படின்னு சொல்லுவோம். now in the neighboring house there dwelt a covetous and stingy old couple. நெய்பரிங் ஹவுஸில் வந்து 2 கப்பிள்ஸ் இருக்காங்க. அந்த கப்பிள்ஸ் வந்து கேரக்டர் என்ன அப்படின்னா ரொம்ப பேராசை கொண்டவங்களாகவும் கஞ்சமாகவும் இருப்பாங்க அப்படின்னு மீனிங் ஓகேவா. who when they heard what had happened, ஸோ அவங்க என்ன அவங்க காதில் கேட்குறாங்க அப்படின்னா அந்த குட் பீப்புள் அந்த ஓல்டு பீப்புள் வீட்டில் என்ன நடந்தது, அந்த டாக் வந்து புதையலை கண்டுபிடிச்சி கொடுத்தது இல்லையா, ஸோ அதை வந்து இவங்க காதில் என்ன பண்ணுறாங்க, இவங்க காதுக்கு கேட்குது ஓகேவா. ஸோ who when they heard what had happened came and borrowed the dog, and having taken him home prepared a great feast for him. ஸோ என்ன பண்ணுறாங்க, இந்த டாக் வந்து புதையலை கண்டுபிடிச்சி கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காதில் கேட்கவும்
இந்த நெய்பரிங் ஹவுஸ்ல இருக்க அந்த ஓல்டு கப்பிள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த டாகை வந்து பாரோ பண்றாங்க. ஓகேவா? போயிட்டு அந்த ஓல்டு மேன் கிட்ட எனக்கு உங்களோட டாக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு வராங்க. அண்ட் கேம் borrowed the dog and having taken him home. அப்புறம் அதை வீட்டுக்கு எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் prepared a great feast for him. feastனா நல்ல ஒரு உணவு கொடுக்குறாங்க. ஓகேவா? நல்ல ஒரு உணவு சமைச்சு தராங்க அதுக்கு. and said, if you please Mr. Dog, என்ன சொல்றாங்கன்னா, if you please Mr. Dog, we should be much obliged. நாங்க வந்து டாக் கிட்ட பேசுறாங்க. அந்த ஸ்டிஞ்சி கப்பல் வந்து டாக் கிட்ட பேசுறாங்க. இந்த covetous கப்பல் வந்து டாக் கிட்ட பேசுறாங்க. Mr. Dog, we should be much obliged to you if you would show us a place with plenty of money in it. So நீ வந்து எங்களுக்கு நிறைய பணம் நிறைஞ்ச ஒரு இடத்தை நீ காட்டின அப்படின்னா நாங்க வந்து உனக்கு ரொம்ப கடமைப்பட்டவங்க. obliged means கடமைப்படுதல் அப்படின்னு ரொம்ப கடமைப்பட்டவங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு the stingy couples வந்து டாக் கிட்ட சொல்றாங்க. The dog, however, who up to that time had received nothing but cuffs and kicks from his host, okay, and would not eat any of the dainties which they set before him. Okay, என்ன சொல்றாங்க? The dog, however, who up to that time, so அந்த டைம்ல வந்துட்டு இந்த டாக் கிட்ட வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப நம்மளே ஒரு டாக் வளர்க்குறோம்னா அதுக்கிட்ட ஜாலியா விளையாடிட்டு பேசிட்டு இருந்தா தானமா அது நம்மளுக்கு நன்றியா இருக்கும். இருந்தா தானமா அது வந்துட்டு நம்ம கூட ஜாலியா விளையாடும். பிளஸ் அது நம்ம என்ன பண்ணாலும் நமக்கு என்ன பண்ணும், ஹெல்ப் பண்ற மாதிரி கூடவே வந்து நிற்கும். கரெக்டா? நம்மள வந்து காக்கும். திருடன் யாராவது வந்தா நம்ம வீட்டை வந்து காக்கும். நம்ம வந்து அதுகிட்ட ஒரு சந்தோஷமா ஜாலியா இருந்தாதான், சிரிச்சு பேசினாதான். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா டாக் வாங்கிட்டு போய் கட்டி போட்டு என்ன பண்றாங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க அந்த டாக. சரியா? ஸோ அது வந்து எந்த ஒரு ஹாப்பினஸ்மே வந்து அந்த ஸ்டிஞ்சி கப்பல் கிட்ட இருந்து அதுக்கு கிடைக்கல, அந்த டாகுக்கு வந்து கிடைக்கல. ஃப்ரம் ஹிஸ் ஹோஸ்ட் நீங்க யார சொல்றாங்கன்னா அந்த ஸ்டிஞ்சி கப்பல்ஸ் சொல்றாங்க. ஓகேவா? would not any of the dainties which they set before him. என்ன சொல்றாங்க? dainties அப்படின்னா something good to eat. dainties அப்படின்னா இப்போ ஏதாவது ஒன்று வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு வைக்கிறது. ஓகேவா? அவங்க நல்ல ஃபீஸ்ட் ரெடி பண்ணி வச்சாங்க பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி இந்த டாக் முன்னாடி வச்சிருக்காங்க. அது சுத்தமாக சாப்பிடவே இல்லை, எடுத்துக்கவே இல்லை. ஓகேவா? So the old people began to get cross and putting a rope around the dog's neck let him out into the garden. ஸோ அது எதையுமே சாப்பிட்டு அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஓல்டு பீப்புள் அந்த ஸ்டிஞ்சி கப்பல்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, கழுத்தில் ரோப் கட்டி கழுத்தில் கயிறு கட்டி டாகோட நெக்கில் கழுத்தில் கயிறு கட்டி என்ன பண்ணுறாங்கன்னா கார்டனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. பட் இட் வாஸ் ஆல் இன் வெயின். பட் எல்லாமே என்ன ஆயிடுச்சு, வீணாக போயிடுச்சான். ஏன் அப்படின்னா he let him lead him where they might not a sound would the dog utter. ஸோ என்ன சொல்றாங்க, எப்பவுமே வந்து என்ன பண்ணுவோம், நம்ம செல்லமா ஒரு நாய் வளர்க்கணும்னா நமக்கு முன்னாடி அது போவோம், அதுக்கு பின்னாடி நம்ம போவோமா, அதுதானே நம்மளுக்கு வழிகாட்டும். ஆனா இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த டாகுக்கு விருப்பமே இல்லாததுனால அவங்க போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டிஞ்சி கப்பல்ஸ் என்ன பண்றாங்க, முன்னாடி போக விட்டு இந்த டாக் வந்து எந்த ஒரு சத்தமும் இல்லாம அது பாட்டுன்னு பின்னாடி போகுது. ஓகேவா? சைலண்டா அது பின்னாடியே போயிட்டு இருக்கு. He had no bow wow for them. ஸோ எந்த ஒரு சத்தமும் கொடுக்கல, பவ் பவ் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு சத்தமும் கொடுக்காம சைலண்டா போகுது. At last, however, the dog stopped at a certain spot. ஸ்பாட்னா ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? ஸோ அட்லாஸ்ட் கடைசியா என்ன பண்ணுதுன்னா டாக் வந்து சர்டைனா ஒரு இடத்துல நிக்குது, ஒரு சர்டைன் ஸ்பாட் சர்டைன் பிளேஸ்ல வந்து நிக்குது. அண்ட் பிகேன் டு ஸ்னிஃப். ஸோ என்ன பண்ணுது அப்படின்னா அந்த இடத்த வந்து மோப்பம் பிடிச்சிட்டு இருக்கு. ஓகேவா? ஒரு இடத்துல டாக் நின்றுட்டு அந்த இடத்த மோப்பம் பிடிச்சிட்டு இருக்கு. ஸோ திங்கிங் தட் திஸ் மஸ்ட் ஷுவர்லி பி த லக்கி பிளேஸ், தே டக் மீன்ஸ் தோன்றது. ஓகேவா? திங்கிங் தட். ஸோ இப்போ அந்த ஸ்டிஞ்சி கப்பல்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இதுதான் வந்து அந்த லக்கி பிளேஸ், இந்த இடத்துல தான் வந்து நிறைய வைரம், தங்கம், வெள்ளி எல்லாமே இருக்கு போல, நிறைய ப்ரீஷியஸ் திங்ஸ் இங்கே தான் இருக்கு போல. ஸோ அதனால நம்ம இந்த இடத்த தோண்ட ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டிஞ்சி கப்பல்ஸ் வந்து தோன்றாங்க. அண்ட் ஃபவுண்ட் நத்திங் பட் அ குவான்டிட்டி ஆஃப் டர்ட் அண்ட் நாஸ்டி offal over which they had to hold their noses. But
they found nothing. ஆனா அங்க என்ன இல்லை, டாக் மோப்பம் பிடிச்ச இடத்துல எதுவுமே இல்லை. ஆனா என்ன மட்டும்தான் இருந்துச்சு, நிறைய டர்ட்டும், டர்ட் மீன்ஸ் தெரியும் இல்லையா, நிறைய டர்ட்டும் ப்ளஸ் நாஸ்டி ஆஃபல் மீன்ஸ் ஆல்ரெடி வந்து இறந்து போன வேற ஏதாவது ஒரு அனிமலோட ஆர்கன்ஸ் தான் வந்து நாஸ்டி ஆஃபல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம தோண்டணும் அப்படின்னா என்ன ஆகும், ஸ்மெல் வரும் இல்லையா. ஸோ பிகாஸ் ஆஃப் த டீகே ஆஃப் தி அனிமல் ஸ்மெல் வரும் இல்லையா. ஸோ அந்த ஸ்மெல்னால என்ன ஆகுது அப்படின்னா அவங்களால நோஸ் வந்து ஹேண்ட் வச்சு ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க, அந்த அளவுக்கு வந்து ஸ்மெல் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. மூக்கை மட்டும்தான் அவங்களால மூட முடிஞ்சது, வேற தோண்டி எந்த யூஸ்மே இல்லை. Furious at being disappointed, the wicked old couple seized the dog and killed him. Wicked means பேராசை கொண்ட அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ furious at being disappointed, disappoint ஆகி என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த டிசப்பாயின்மெண்ட் ஆனதுனால என்ன பண்ணிட்டாங்களாம், அந்த ஸ்டிஞ்சி கப்பல்ஸ் வந்து டாகை பிடிச்சி என்ன பண்ணிட்டாங்க, and killed him, the dog வந்து கொன்னுட்டாங்க. When the good old man saw that the dog whom he had lent did not come home, he went next door to ask what had become of him. என்ன சொல்றாங்க, இப்ப வந்து அந்த டாக் வந்து ஒருத்தருக்கு புதையல கண்டுபிடிச்சு கொடுத்தது இல்லையா, அந்த ஓல்ட் மேன், அந்த குட் ஓல்ட் மேன், அந்த நல்ல மனுஷன், அந்த குட் ஓல்டு மேன் இருக்கார் இல்லையா. ஸோ அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம டாக் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, நம்மளை வந்து பார்க்கவே வரவே இல்லையே, ஏன் வந்து டாக் வந்து நம்மளை பார்க்க வரல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, நெக்ஸ்ட் டே வந்து அவங்க வீட்டு நெய்பர் வீட்டுக்கு வந்து அந்த சிஞ்சி கப்பல்ஸ் வீட்டுக்கு போயிட்டு கேட்குறாரு, ஏன் வந்து டாக் வரல, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. and the wicked old man answered that he had killed the dog and buried him at the root of a pine tree. ஸோ இந்த மாதிரி கேட்டப்போ அந்த ஸ்டிஞ்சி கப்பல், அந்த விக்கட் ஓல்டு மேன், அந்த பேராசை கொண்ட அந்த ஓல்டு மேன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து இந்த மாதிரி உங்க டாகை வந்து கொன்னு புதைச்சிட்டேன். அது எங்க புதைச்சேன் அப்படின்னா, அது இங்க தெரியுது இல்லையாமா பைன் ட்ரீ. ஸோ இங்க ஒரு பைன் ட்ரீ தெரியுது இல்லையா. ஸோ இந்த பைன் ட்ரீக்கு இந்த இடத்துல புதைச்சி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இங்க வந்து நான் டாகை வந்து கொன்னு புதைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த நல்ல குட் ஓல்டு மேன்ட்ட. ஸோ த குட் ஓல்டு ஃபெலோ வித் அ ஹெவி ஹார்ட், இப்போ நம்மளுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு பொருள் நம்ம விட்டு போயிடுச்சுன்னா நமக்கு மனசு எவ்வளோ கஷ்டமா இருக்கும், அதுதான் வந்து ஹெவி ஹார்ட். ஓகேவா? ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த குட் ஃபெலோ வந்து அந்த குட் ஓல்டு மேன் வந்து ரொம்ப மனசு கஷ்டத்துல went to the spot, இந்த ஸ்பாட்டுக்கு போறாரு. ஸ்பாட்டுக்கு போய் and having set out a tray with a delicious food, என்ன பண்றாரு அப்படின்னா, ஆல்ரெடி இவர் தானே அந்த டாகை வளர்த்தாரு. ஸோ அந்த மனசு கஷ்டத்துல, ஸோ இவர் தானே அந்த டாக் வளர்த்தாங்க, வளர்த்தவங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த டாகுக்கு என்ன பிடிக்கும், என்ன ரொம்ப விரும்பி சாப்பிடுன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ட்ரே ஃபுல்லா என்ன பண்றாரு, டெலிஷியஸ் ஃபுட், ரொம்ப நல்ல ஐட்டம்ஸா வந்து டாகுக்கு பிடிச்சது என்ன எடுத்துட்டு போய் வைக்கிறாரு. He burnt incense, incense means ஊதுபத்தி ஏற்றி வைக்கிறாரு. and adorned the grave with flowers, என்ன பண்றாரா, ஃப்ளவர்ஸால அலங்கரிக்கிறாரு அந்த கிரேவ். கிரேவ்னா இதுதான் வந்து கிரேவ் அப்படின்னு புதைச்சு வச்சிருக்காங்க இல்லையா கல்லறை, அதுதான் வந்து கிரேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளவர்ஸால அலங்காரம் பண்றாரு. and he shed tears over his lost pet, என்ன பண்றாரு, உட்காந்து கண்ணீர் விடுறாரு. இந்த பெட்டு வந்து இறந்ததுனால போயிட்டு கண்ணீர் விடுறாரு. That night when the good old man was fast asleep in bed, the dog appeared to him and after thanking him for all his kindness said, cause the pine tree under which I am buried to be cut down and made into a mortar. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அன்னைக்கு நைட்டு வந்து இவர் வந்து கல்லறையில போய் அழுதுட்டு வந்தாரு இல்லையா. ஸோ அன்னைக்கு நைட்டு வந்து இந்த குட் ஓல்ட் மேன் வந்து என்ன பண்றாரு, தூங்கிடுறாரு வந்து. ஓகேவா? ஸோ அந்த கவலையிலேயே வந்து படுத்துட்டு இருக்கப்ப அவரோட கனவுல வந்து இந்த டாக் வருது. கனவுல இந்த டாக் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களுடைய கைண்ட்னஸ்க்கு ரொம்ப நன்றி, அதாவது என் மேல நீங்க எவ்வளோ அன்பு வச்சிருக்கீங்க, உங்களோட அந்த கருணைக்காக என்னை கொன்னுட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்க எனக்காக அழறீங்க, அதுக்காக உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. செட் காஸ் த பைன் ட்ரீ. ஸோ என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த பைன் ட்ரீயை வந்து காஸ் பண்ணிடுங்க. விச் இஸ் எந்த இடத்துல என்னை புதைச்சாங்களோ அந்த பைன் ட்ரீக்கு என்னை புதைச்சாங்கல்ல, பைன் ட்ரீக்கில் என்னை புதைச்சாங்க இல்லையா,
ஸோ அந்த பைன் ட்ரீயை வந்து என்ன பண்ணுங்க, கட் பண்ணிடுங்க அண்ட் மேட் இன்டு எ மார்டர். மார்டர் மீன்ஸ் இதுதான் வந்து மார்டர், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மார்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உரலை தான் வந்து மார்டர் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? ஸோ நீங்கள் என்னவா பண்ணிடுங்க, ஒரு உரலாக அதை மாற்றிடுங்க. அந்த பைன் ட்ரீயை கட் பண்ணி அதை வந்து என்ன பண்ணிடுங்க, உரலாக வந்து மாற்றிடுங்க, மார்டராக மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அண்ட் யூஸ் இட் திங்கிங் ஆஃப் இட் ஆஸ் இட் வேர் மை செல்ஃப். என்னவா இது பண்ணுங்க, என்னை நானே இருக்கிற மாதிரி நினச்சி நீங்கள் அந்த மார்டரை யூஸ் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக் வந்துட்டு அந்த ஓல்டு மேன் கனவுல வந்து சொல்லுது. The old man did as the dog had told him to do and made a mortar out of the wood of the pine tree. But when he ground his rice in it, each gram of rice turned into some rich treasure. So the old man என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த டாக் வந்து கனவுல என்ன சொல்லுச்சோ அதை வந்து அப்படியே பண்றாரு, ஓகேவா? ஸோ அந்த பைன் ட்ரீயை கட் பண்ணி மார்டரை உருவாக்குறாரு. மார்டரை உருவாக்கி பட் when he ground his rice in it, ஸோ என்ன பண்றாரு, அரிசி எடுத்து அதில் வந்து when he ground his rice in it, ஸோ அரிசி வந்து அந்த மார்டரில் எடுத்து கிரவுண்ட் பண்ணவும் each gram of rice turned into some rich treasure. ஒரு கிரெயின், ஓகேவா? ஈச் கிரெயின்னா ஒரு தானியமும் ஒரு அரிசியும் என்னவா மாறுதுன்னா ஒரு பெரிய புதையலாக மாறுது. when the wicked old couple saw this, again என்னாச்சு, பக்கத்தில் தான் நம்ம இருக்காங்க, ஸோ எது நடந்தாலும் அவங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ இதை பார்த்த அந்த விக்கெட் கப்பல் வந்து தே கேம் டு borrow the mortar. இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த மார்டரை வாங்குறதுக்கு இந்த குட் மேன் கிட்ட வந்துட்டாங்க, குட் ஓல்டு மேன் கிட்ட வந்து அந்த மார்டரையும் வாங்கிட்டு போகிறாங்க. பட் நோ சூனர் டிட் தே ட்ரை டு யூஸ் இட், all their rice turned into filth. Filth means அசுத்தமாக மாறிடுச்சு, ஓகேவா? இந்த விக்கெட் கப்பல் வந்து அந்த மார்டரை வாங்கிட்டு போயிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அரிசியை போடுறாங்க, கிரெயின் போடுறாங்க. ஆனால் அந்த கிரெயின் வந்து என்னவா அந்த இது ஃபுல்லாக என்னவா மாறிடுது, அசுத்தமாக மாறிடுது. ஸோ இன் a fit of rage, அந்த கோபத்தில் they broke the mortar and burn it. என்ன பண்ணுறாங்க, அந்த மார்டரை வந்து உடச்சி அந்த உரலை உடச்சி என்ன பண்ணிடுறாங்க, அது it is made up of wood, right? பைன் ட்ரீல தானே அது பண்ணியிருக்காங்க. ஸோ உட்டுன்றதுனால அதை பேர்ன் பண்ணலாம் இல்லையா? என்ன பண்ணுறாங்கன்னா எரிச்சிடுறாங்க, ஓகேவா? பட் the good old man, little suspecting that his precious mortar had been broken and burnt. ஸோ அந்த குட் ஓல்ட் மேன் வந்து உரல் கொடுத்தமிச்சார் இல்லையா? ஸோ அது ப்ரீஷியஸான மார்டரை சஸ்பெக்ட் பண்ணுறாரு, யோசிச்சு பார்க்குறாரு, ஒரு வேளை ப்ரோக் பண்ணி அதை பேர்ன் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறாரு. wondered why his neighbors did not bring it back to him. ஸோ யோசிச்சுட்டே இருக்காரு, ஏன் வந்து அதை இன்னும் அவங்க எடுத்துட்டு வரல, வாங்கிட்டு போனாங்க இன்னும் எடுத்துட்டு வரல, ஒருவேளை அதை உடச்சி எரிச்சிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சஸ்பெக்ட் பண்றாரு, யோசிக்கிறாரு, ஓகேவா? ஒன் நைட் the dog appeared to him again in a dream. மறுபடியும் இன்னொரு நைட் என்ன பண்ணுது, டாக் வந்து அவரோட கனவுல இன்னொரு நாள் வந்து வருது. and told him what happened, சொல்லுது என்ன நடந்துச்சு அப்படின்னு. adding that if he would take the ashes of the burnt mortar and sprinkle them on withered trees. ஸோ என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மாதிரி மார்டரை வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ப்ரோக் பண்ணி பேர்ன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக் வந்து இந்த குட் ஓல்டு மேன் கிட்ட சொல்லுது. சொன்னதுக்கப்புறம் என்ன சொல்லுதுன்னா, கூட இன்னொரு விஷயமும் சொல்லுது, நீங்கள் போயிட்டு இஃப் ஈ வுட் டேக் த ஆஷஸ் ஆஃப் த பர்ன் மார்டர், நீங்கள் போய் அந்த எரிச்சாங்க இல்லையா அவங்க அந்த உரலை, அந்த மார்டரோட அந்த ஆஷஸ் மீன்ஸ் சாம்பல் தெரியும் இல்லையா? ஸோ அந்த சாம்பல் நீங்கள் எடுத்து விதர்டு ட்ரீஸ் அப்படின்னா ட்ரையாக இருக்க பிகம் ட்ரை அண்ட் ஷ்ரிவல்டு, அதாவது ட்ரையான அந்த காஞ்சி போன மரத்தில் நீங்கள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணீங்க அப்படின்னா, ஓகேவா? காஞ்சி போன மரத்தில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணீங்க அப்படின்னா த ட்ரீஸ் வுட் ரிவைவ்னா திருப்பி அந்த ட்ரீஸ் வந்து மலர ஆரம்பிக்கும். அண்ட் சடன்லி புட் அவுட் ஃப்ளவர்ஸ், ஸோ என்ன சொல்கிறாங்க, ஃப்ளவர்ஸ் கூட அதுலேருந்து வர ஆரம்பிக்கும் சடனாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக் வந்து அவரோட கனவுல சொல்லுது. ஆஃப்டர் சேயிங் திஸ் த ட்ரீம் வேனிஷ்டு, இது சொன்னதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, ட்ரீம் வந்து மறைஞ்சு போயிடுது, கனவு வந்து மறைஞ்சு போயிடுது. அண்ட் த ஓல்ட் மேன் ஹூ ஹியர்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், ஓல்டு மேன் இதை வந்து முதல் தடவை காதில் கேட்குறாரு இல்லையா, ஆஃப் த லாஸ் ஆஃப் ஹிஸ் மார்டர் ரேன் அவுட் வீப்பிங் டு த நெய்பர்ஸ் ஹவுஸ். வீப்பிங்னா கண்ணில் தண்ணியோட அழுதுகிட்டே போகிறது, ஓகேவா?
ஸோ வீப்பிங் டு த நெய்பர்ஸ் ஹவுஸ், நெய்பர்ஸோட ஹவுஸ்க்கு வந்து அந்த ஸ்டிஞ்சி கப்புளோட ஹவுஸ்க்கு வந்து அழுதுகிட்டே போறாரு. அண்ட் பெக்டு தெம் அட் எனி ரேட், பெக்மேன்னு தெரியல, அவர் பிச்சை எடுக்காத குறைய என்ன பண்றாரு, கேட்குறாரு அந்த மார்டரோட அந்த ஆஷஸ் வந்து எனக்கு வேணும், நீ எவ்வளோ காசு வேணும் நான் இதுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. டு கிவ் ஹிம் பேக் த ஆஷஸ் ஆஃப் ஹிஸ் ட்ரெஷர், டு கிவ் ஹிம் பேக் த ஆஷஸ் ஆஃப் ஹிஸ் ட்ரெஷர். ஸோ அந்த புதையலோட அந்த ஆஷஸை வந்து திரும்பி எனக்கே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பிச்சை எடுக்காத குறைய அவர் வந்து கேட்குறாரு. ஹேவிங் obtained it, ஸோ அந்த ஆஷஸ் வந்து வாங்கினதுக்கப்புறம் he returned home, ஸோ அந்த குட் ஓல்ட் மேன் வந்து வீட்டுக்கு திரும்பி போயிடுறாரு. and made a trial of their virtues upon a withered cherry tree. ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ட்ரையல் ஒன்று பார்க்குறாரு. செரி ட்ரீ ஒன்று அவங்க ஆல்ரெடி வந்து ட்ரையாக இருக்குது, காஞ்சி போயிருக்கு. ஸோ அந்த மரத்தில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி பார்க்குறாரு. which upon being touched by the ashes immediately began to sprout and blossom. ஸோ ஆஷஸை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ண உடனே இமீடியட்டாக என்ன ஆகிடுதான், ஸ்ப்ரவுட் அண்ட் பிளாசம் மீன்ஸ் காய்ச்சி நல்லா மலர ஆரம்பிச்சிருக்கு. தென் ஹி saw this wonderful effect, இந்த அழகான காட்சியை பார்க்கும்போது he put the ashes into a basket. ஸோ என்ன பண்ணுறாரு, அந்த ஆஷஸை வந்து ஒரு பேஸ்கெட்டில் போட்டு வச்சுக்கிறாரு. and went about the country, அவரோட நாட்டுக்கு போயிட்டு announcing himself as an old man who had the power of bringing dead trees to life again. ஸோ எனக்கு வந்து ஒரு பவர் இருக்கு, அதாவது இறந்து போன மரத்தை கூட என்னால் என்ன பண்ண முடியும், அதுக்கு ஒரு லைஃப் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓகேவா. a certain prince, இதை கேட்ட ஒரு இளவரசர் வந்து hearing of this and thinking it a mite strange, இது வந்து என்னவா இருக்கு, கொஞ்சம் வினோதமா இருக்கு. sent for the old fellow who showed his power by causing all the withered plum and cherry trees to shoot out and put forth flowers. என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க வந்து எனக்கு ப்ரூவ் பண்ணுங்க, அதாவது நீங்க withered ட்ரீஸை வந்து ரிவைவ் பண்ண முடியும்னு சொன்னீங்க இல்லையா, ஸோ அதை வந்து எனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுங்கன்னு சொல்லிட்டு ஒரு செரி ட்ரீ வந்து கொடுக்குறாங்க. So the prince gave him a rich reward of pieces of silk, cloth and other presents and sent him home rejoicing. ஸோ என்ன பண்றாருன்னா, அவரும் வந்துட்டு விதர்டு ட்ரீஸ் மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணவும் என்ன ஆகிடுது, செரி ட்ரீஸ் வந்து பிளாசம் ஆக ஆரம்பிக்கிற ரிவைவ் ஆகினதுனால பிரின்ஸ் வந்து அந்த இளவரசர் வந்து சந்தோஷத்தில் ஒரு அன்பளிப்பு மாதிரி கொடுக்குறாரு. அதாவது சில்க்கு, கிளாத்து, பட்டு, அப்புறம் துணி அண்ட் அதர் ப்ரெசன்ட்ஸ் அண்ட் இன்னும் ப்ரீஷியஸான கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்து சந்தோஷமாக அவரை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார். ஓகேவா. As soon as the neighbors heard of this, they collected all the ashes that remained and having put them in a basket. So as soon as the neighbors heard, இதை கேட்ட நெய்பர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஸ்கிஞ்சி கப்பல்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ஆஷஸை கலெக்ட் பண்ணிவிட்டு எடுத்து பேஸ்கெட்டில் போட்டுட்டு இவங்களும் வந்து கிளம்புறாங்க. The wicked old man went out into the castle town. கோட்டைக்கு போறாரு. கெசல் டவுன் மீன்ஸ் ஒரு கோட்டை. அந்த விக்கட் ஓல்டு மேன், அந்த பேராசை கொண்ட அந்த மேன் வந்து என்ன பண்றாருன்னா கோட்டைக்கு எடுத்துட்டு போயிட்டு ஆஷஸை அண்ட் கேவ் அவுட் தட் ஹீ வாஸ் த ஓல்டு மேன் ஹூ ஹேட் த பவர் ஆஃப் ரிவைவிங் டெட் ட்ரீஸ். ஸோ என்னாலையும் வந்து என்ன பண்ண முடியும், ஒரு டெட் ட்ரீஸை வந்து ரிவைவ் பண்ண முடியும், திருப்பி வந்து மலர வைக்க முடியும், அதுக்கு வந்து உயிர் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்றாரு. அண்ட் காஸ்டிங் தேம் டு த ஃப்ளவர்ஸ், என்னவா மாற்ற முடியும், ஃப்ளவர்ஸ் வர மாதிரி என்னால் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்றாரு. He had not to wait long before he was called into the prince's palace and ordered to exhibit his power. So அவர் வந்து என்ன பண்ணல, வெயிட்லாம் பண்ணவே இல்லை, டக்குன்னு வந்து என்ன பண்ணுறாங்க, பிரின்ஸ் வந்து உள்ளே கூப்பிட்டு உங்களோட பவரை வந்து எக்ஸிபிட் பண்ணுங்க, ஷோ ஆஃப் யுவர் பவர், யூ ஷோ ஆஃப் யுவர் பவர் டு மீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பவரை வந்து எங்கிட்ட எக்ஸிபிட் பண்ணுங்க, காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸ் வந்து சொல்கிறப்போ But when he climbed up into a withered tree and began to scatter the ashes, so ஒரு withered trees மேல என்ன பண்றாரு, climb பண்றாரு, எடுத்துட்டு போய் என்ன பண்ணலாம், ஸ்கேட்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ashes வந்து ஸ்கேட்டர் scattered ashes, not a bud or flower appeared. என்ன சொல்றாங்க, ஒரு பட்டு கூட, ஒரு மொட்டு கூட வரல, இல்லை ஒரு பூ கூட வந்து என்ன ஆகல, அப்பியர் ஆகல. பட் ashes all flew into the prince's eyes and mouth. என்ன ஆகுதான், ashes எல்லாமே, அந்த சாம்பல் எல்லாமே என்ன ஆகுதான்,
பிரின்ஸோட அந்த இளவரசரோட கண்ணுலையும் மவுத் வாயிலையும் போயிட்டு பிகம் பிளைண்டிங் அண்ட் ஷாக்கிங் ஹிம். பிளைண்ட் மேனு தெரியலையா, கண்ணு தெரியாம ஆயிடுச்சு. பிரின்ஸ் இளவரசரோட கண்ணுல பட்டு கண்ணு தெரியாமையும் அண்ட் ஒரு வாயில பட்டு ஷாக்கிங்னா மூச்சு திணறல் மாதிரி, ஓகேவா, மூச்சு திணறல் மாதிரி ஆகுனதுனால when the prince retainers saw this, அந்த பிரின்ஸ் அந்த இளவரசர் கூட இருக்காங்க இல்லையா, அதை பார்த்த இந்த இளவரசர் கூட இருக்கவங்களெல்லாம் ரீடைனர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை பார்த்த அந்த இளவரசர் ரீடைனர்ஸ் வந்து தே சீஸ் த ஓல்டு மேன். என்ன பண்றாங்க, இந்த ஓல்டு மேனை வந்து சீஸ் பண்ணிடுறாங்க, பிடிச்சி வச்சு அண்ட் பீட் ஹிம் ஆல்மோஸ்ட் டு டெத். ஸோ சாகுற அளவுக்கு அடிக்கிறாங்க, ஓகேவா, ஆல்மோஸ்ட் டு டெத்னா சாகுற அளவுக்கு அடிக்கிறாங்க. ஸோ தட் he crawled off home in a very sorry plight அப்படின்னா, ஸோ என்னவா எப்படி போறாரு அப்படின்னா எப்படியோ தப்பிச்சு, ஓகேவா, சாகுற நிலைமையில இருந்து ரொம்ப அவல நிலையில தப்பிச்சு வீட்டுக்கு போறாரு. When he and his wife found out what a trap they had fallen into, they scolded themselves. So அவரும் அந்த ஸ்டிஞ்சி கப்பிள்ஸ் ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்ன மாதிரி ஒரு பிரச்சனையில போய் நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தானே வந்து ரெண்டு பேரும் திட்டிக்கிறாங்க, ஓகேவா. The good old man and woman, இப்போ என்ன பண்றாங்கன்னா the good old man and woman, அந்த டாக் முதல்ல வளர்த்தாங்க இல்லையா, ஸோ அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா இங்க வராங்க, நெய்பர்ஸ் கிட்ட வராங்க. as soon as they heard of the neighbors distress, ஸோ எப்போ வராங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு கஷ்டத்தை அவங்க அனுபவிச்சாங்க, அந்த சிஞ்சி கப்பிள்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓல்டு கப்பிள் வந்து காதுல, குட் ஓல்டு கப்பிள் காதுல விழுந்ததும் இவங்களை பார்க்கறதுக்கு வராங்க. Sent for them, neighbors sisters sent for them, and after reproving them for their greed and cruelty, gave them a share of their own riches. என்ன பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு உங்களோட பேராசையும், greed means பேராசை, cruelty means கொடுமை, உங்களோட அந்த கொடுமைத்தனத்தாலையும் உங்களோட பேராசையினாலையும் உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட் ஓல்டு கப்பிள்ஸ் வந்து இந்த ஸ்டிஞ்சி கப்பிள்ஸ்க்கு சொல்லிட்டு இனிமே அந்த மாதிரி இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு அண்ட் கேவ் தெம் a share of their own riches. அவங்க சம்பாதிச்சாங்க இல்லையா, லைக் அந்த ரைஸ் ஃபீல்டு, கார்ன் ஃபீல்டு பிளஸ் நிறைய கிஃப்ட்ஸு, அதுலேருந்து வந்த ஒரு ஷேரை வந்து which by repeated strokes of luckனால அவங்களுக்கு அது கிடைச்சிது. and had increased to a goodly sum அப்படின்னா அது என்னாச்சு, ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணால் அது அதிகமாகிட்டே போகும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு, ஓகேவா. ஸோ அதில் வந்து ஒரு ஷேரை வந்து இந்த ஸ்டிஞ்சி கப்பிள்ஸ்க்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ த விக்கட் ஓல்டு பீப்புள், ஸோ விக்கட்னா பேராசை கொண்ட அந்த ஓல்டு பீப்புள் வந்து மெண்டட் தேர் வேஸ் அண்ட் லெட் குட் அண்ட் வர்ச்சுவஸ் லிவ் எவர் ஆஃப்டர். என்ன சொல்றாங்க, அந்த பேராசை கொண்ட அந்த ஓல்டு பீப்புள், அந்த ஓல்டு கப்பிள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்ன ஆயிட்டாங்களோ அதுக்கப்புறம் நல்ல வழியில போய் வர்ச்சுவஸ்னா நல்ல ஒழுக்கத்தோட நல்லபடியா அவங்களோட வாழ்க்கையை எந்த ஒரு பேராசையும் இல்லாம வாழ்ந்துட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி இந்த கதை த என்வியஸ் நெய்பர் வந்து இந்தியன் வீடு. இதுல இருந்து என்னமா தெரியுது, ஸோ எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது, மற்றவங்களோட பொருளுக்கு நம்ம ஆசைப்படவே கூடாது, அந்த மாதிரி ரொம்ப பேராசை இருக்கவே கூடாது, ப்ளஸ் யாரையும் கொடுமை பண்ணுறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது, ஓகேவா. ஸோ நம்ம நல்லொழுக்கமாக இருந்தோன்னா எல்லாமே எல்லா செல்வமும் நம்மளை தானாக தேடி வரும், நம்ம அதை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை, ஓகேவா. திஸ் இஸ் த moral of this story. Okay, hope you all understand, students. Thank you.